வள்ளுவர் சொல்றாரு, இயல்பினான் இல்வாழ்வான் என்பான் முயல்வாருள் எல்லாம் தலை. இந்த உலகத்துல முயற்சி சிறப்புடையவர்கள் அனைவரையும் விட தலை சிறந்தவன் யார் தெரியுமா? அதாவது முயற்சி சிறப்புடையவன்னா, ஒருத்தன் ஒலிம்பிக்ல கோல்டு வாங்கணும்னு ஓடுறான், ஒருத்தன் நோபல் பரிசு வாங்கணும்னு ஓடுறான், ஒருத்தன் என்ன பண்றான், தவம் செய்து கடவுளை அடைய போறேன்னு போறான், ஒருத்தன் சீஃப் மினிஸ்டர் ஆகணும்னு நினைக்கிறான், ஒருத்தர் டெபுட்டி கலெக்டர் ஆகணும்னு நினைக்கிறான். எல்லாரும் முயற்சி செய்துதான் இதுல ஜெயிக்க முடியும், உண்மைதானே? ஆனா வள்ளுவர் சொல்றாரு, இப்படி முயற்சி எல்லாம் எடுத்து ஜெயிக்கிறான் பாருங்க, அவனை விட தலை சிறந்தவர் இந்த உலகத்துல ஒருத்தர் இருக்கார். அவர் யார் தெரியுமா? அப்படி சொல்றாரு. நம்ம நினைக்கிறோம் வாழ்க்கையில சாதிக்கிறதான பெருசுன்னு நினைக்கிறோம். இந்த சமுதாயத்துல தன்னை சுத்தி இருக்கிறவங்கள்ட்ட இயல்பாக தன் குடும்ப வாழ்க்கையை, அதாவது ஒரு கணவனுக்கு மனைவியா, ஒரு மனைவிக்கு கணவனா, ஒரு பிள்ளைக்கு அப்பா, ஒரு அப்பாவுக்கு பிள்ளையா இல்லையா, அந்த இயல்பான அந்த குடும்ப கடமையை யார் ஒருவன் நிறைவேற்றுகிறானோ அவன் இந்த உலகத்துல ஒலிம்பிக்ல ஓடி ஜெயிக்கிறவனை விட தலை சிறந்தவன் அவன்தான் வள்ளுவர் சொல்றாரு. யாரு தலை சிறந்தவன்னா, தான் பிள்ளையக்கூடிய கடமையை தான் செய்யணும்.